ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா ஸ்பெஷல். இன்னைக்கு நாம சூப்பராக ஃப்ளஃபியாக டேஸ்டியான ஆலு பராத்தா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் வீட்டில் டெய்லி சவுத் இந்தியன் ஐட்டம்ஸ் லைக் இட்லி தோசை எல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். பட் ஆலு பராத்தா ஈஸியாக பண்ண முடியும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி சப்போர்ட்டிவ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நார்மலாக மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதை ஒரு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பொட்டேட்டோஸ் வேணுமோ அவ்வளோ பொட்டேட்டோஸ் எடுத்து பாயில் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், இது மூணையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, கொஞ்சம் சாட் மசாலா, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். அதனால் அது எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பச்சை மிளகாயை போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டி பால்ஸாக ஈக்குவல் போர்ஷன்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கோதுமை மாவில் நம்ம திரட்டி அதை இந்த மாதிரி குழக்கட்டைக்கு சொப்பு பண்ணுற மாதிரி ரவுண்டாக நடுவில் வைக்கிறதுக்கு வசதியாக இதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இதை சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது மாவு இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நாம் இதை லைட்டாக கொஞ்சம் மாவில் கோட் பண்ணி எடுத்துகிட்டு கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ஜென்ரலாக சப்பாத்தி பண்ணுவோமோ அதை மாதிரி, பட் கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம மெதுவாக அதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ்க்கு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஹீட் ஆனப்புறமா, தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கிறத பராத்தாவை அதில் போட்டுடலாம். ஸோ இதை 2 பக்கமும் நல்லா ஈவனாக குக் பண்ணலாம். 2 பக்கமும் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றலாம். நெய் ஊற்றினா இந்த ஆலு பராத்தாக்கு டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணுறோம். நெய் பிடிக்காதவங்க ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆலு பராத்தா நல்லா சூப்பராக புசு புசுன்னு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த ஆலு பராத்தா செம்ம ஃப்ளஃபியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆலு பராத்தாக்கு ஊறுகாய், தயிர், சாஸ்னு எதை வச்சு சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். ஹோட்டல் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டோட ஆலு பராத்தா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். என்ஜாய். பை.